கியாரா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினிஸ் பிளாக்ஸ். இன்னைக்கு ஒரு மருத்துவரை பற்றி பேசிப்போம். 33 வயது மருத்துவர் தன் மனைவிக்கு ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது சமூக வலைத்தளங்களில் மிகவும் வைரலாக போகுது. இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் ஆகியும் இன்னும் அது பேசப்படுது. இறப்பு அப்படின்றது தெரிஞ்ச உடனே மனைவியை விவாகரத்து பண்ணுறாரு இந்த 33 வயது மருத்துவர். என்ன நடந்தது அப்படின்றத இப்போ பார்ப்போம். நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறது டாக்டர் ஏபுரி ஹர்ஷவர்தன் பற்றினது. இவருக்கு 33 வயதுங்க. இவர் செய்த சில விஷயங்களை பற்றி தான் ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு மாணவர். அந்த பிரில்லியண்ட்டான மாணவர் ரொம்ப சிறப்பாக படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் தன்னுடைய மேற்படிப்புக்காக ஆஸ்திரேலியா போகிறாரு. 2013ஆம் ஆண்டு அவர் ஆஸ்திரேலியா போகிறாரு, மேல் படிப்பை தொடர்றாரு. பிரிஸ்பன் யூனிவர்சிட்டியில் அவரோட மேல் படிப்பை முடிச்சுட்டு குயின்ஸ்லாண்டில் அவர் ஒரு மருத்துவராக வேலையை தொடங்குறாரு. 2020ஆம் ஆண்டு February 12ஆம் தேதி அவர் தன்னுடைய திருமணத்திற்காக மீண்டும் இந்தியாவுக்கு வராரு. இது உங்களுக்கு தெரியும், அந்த கோவிட் டைம். ஸோ இந்த திருமணத்தை முடிச்சுட்டு மீண்டும் ஆஸ்திரேலியா போயிடுறாரு. மனைவியை விட்டுட்டு போகிறாங்க. மனைவி நான் இன்னும் ஒரு மாதம் கழித்து நான் வரேன், ஒரு ஏப்ரல் மாதம் போல் வரேன் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவர் February எண்டு கிளம்புறாரு. இவங்க ஏப்ரல் மாதம் வரேன்னு சொல்லிட்டு இவங்க தள்ளி வைக்கிறாங்க. ஸோ 9 நாட்கள் தான் அவங்க ஒன்றா இருந்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹர்ஷவர்தன் ஹீஸ் காட் வெரி க்ளீன் ஹேபிட்ஸ். இந்த சிகரெட் பிடிக்கிறது, இந்த தண்ணி அடிக்கிற விஷயங்கள் கிடையாது. அண்ட் ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஜிம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாருன்னு. ஓகேயா. அவரோட பெற்றோர்கள் பேர் ராமாராவ் அண்ட் பிரமிளா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 அவருக்கு திருமணம் ஆகுது. கோவிட் காலம் வருது. இவர் 9 நாட்கள் தான் மனைவியோடு இருந்திருக்காரு. ஹி கோஸ் பேக் டு ஆஸ்திரேலியா அண்ட் மருத்துவராக பணியாற்றிட்டு இருக்கும்போது இப்போது கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்பா அம்மா கிட்ட, மனைவி கிட்டலாம் கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்காரு. அக்டோபர் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அவர் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இரத்த வாந்தி எடுக்கிறாரு. மருத்துவராக இருக்கும் இவருக்கு இந்த மாதிரி இரத்த வாந்தி எடுத்தால் அது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கோளாறு அப்படின்றத உணர்ந்து அவர் ஃபுல் சிகிச்சைக்கு போய் ஃபுல் டெஸ்ட் போகிறாரு. ஃபுல் டெஸ்ட் போகும்போது ஹீஸ் டயக்னோஸ் வித் லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய் அப்படின்றது தெரிய வருது. ஆனால் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து அவர் ஓரளவுக்கு தேறி வராரு. ஆனால் 2022ஆம் ஆண்டு அவருக்கு புற்றுநோய் மீண்டும் வருது. இந்த முறை வரும்போது மருத்துவர்கள் சொல்கிறாரு, இது டெர்மினல் இல்னஸ், உங்களுக்கு வாழ்கிறதுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குதுன்றது சொல்கிறாங்க. உடனே டாக்டர் ஹர்ஷவர்தன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், மனைவி இவங்க எல்லாருக்குமே இதுதான் விஷயம், எனக்கு ஸ்டேஜ் 4 லங் கேன்சர் இருக்குது, எனக்கு வாழ்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்குன்றதை தெளிவுபடுத்தி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் உடனே வரப்போகிறதில்ல அப்படின்றதையும் அவர் தன்னுடைய ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாரு. நீங்களும் இங்கே வரக்கூடாது, ஏன்னா நான் சஃபர் பண்ணுறதை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. ஓகே. இன்னொரு சமூக வலைத்தளத்தில் நான் படித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹி ஹேட் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இன் ஆஸ்திரேலியா. ஆனால் அந்த பாலிசி எப்படின்னா, அந்த லைஃப் பாலிசியில் இறப்பு ஆஸ்திரேலியாவில் நடந்தால் தான் அவருக்கு அந்த இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கும்ன்றது ஒன் ஆஃப் த கிளாஸ்ன்ற மாதிரி நான் படிச்சிருந்தேன். ரைட். ஸோ அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மனைவிக்கு கால் பண்ணுறாரு. மனைவிக்கு கால் பண்ணி, இங்கே பாரு, நான் உன்னை விவாகரத்து செய்ய போகிறேன் அப்படின்றது சொல்கிறாரு. நான் இறந்துட்டேன்னா உன்னை ஒரு இளம் வயதிலே, அவருக்கு அவர் 33 வயது, இவங்களுக்கு அதை விட வயது கம்மியாக தான் இருக்கும். ஒரு இளம் வயதிலே நீ ஒரு விதவைன்னு சொல்லி உன்னை முத்திரை குத்தி இந்த சமுதாயம் தள்ளி வைக்கக்கூடாதுன்றதுக்காக நான் உன்னை விவாகரத்து பண்ணுறேன், நீ மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. மனைவியை டிவோர்ஸ் பண்ணுறாரு. ஹி கோஸ் த்ரூ இட். லாயர் வச்சு டிவோர்ஸும் பண்ணிடுறாரு. இன்சூரன்ஸ் பணத்துலேருந்து அவங்கள ஒரு நாமினியாக போட்டு பெரிய தொகை அவங்களுக்கும் போகிற மாதிரி அரேஞ்சும் பண்ணிடுறாரு. மார்ச் 23ஆம் தேதி, ஓகே, இது 2023 மார்ச் 23ஆம் தேதி அவர் என்ன செய்கிறாருன்னு, ஒரு ஆசிரமம் இருக்குங்க. அந்த ஆசிரமத்தில் ஹிஸ் ஒன் ஆஃப் த வாலண்டியர் டாக்டர்ஸ். அங்கே போய் அவர் இலவசமாக மருத்துவ சிகிச்சைகள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார். அந்த ஆசிரமத்துக்கு போய் அவர் எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்கிறார். நான் இந்தியாவுக்கு போக போகிறேன்,
அப்படின்னு சொல்லி பாய் பாய் சொல்கிறாரு. மார்ச் 23ஆம் தேதிக்கு முன்னாடியே அவருக்கு வந்து தெரிஞ்சிருது அவருக்கு வாழ்கிறதுக்கு சில நாட்களே இருக்குது அப்படின்றது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு லாயரை, ஒரு வக்கீலை வந்து நியமித்து அவருடைய இறுதி சடங்கிற்கான அனைத்து விஷயங்களும் அவரே பார்க்குறாரு. அதாவது ஒரு விமான சேவைக்கு பேசி, ஏர்லைன்ஸ் கிட்ட பேசி, இந்த மாதிரி என்னை இறந்த பிறகு என் உடல் வந்து இந்தியாவுக்கு இந்த இடத்துக்கு போகணும், அதுக்கு தேவையான விஷயங்களை அவர் வந்து ரெடி பண்ணுறாரு. அதுக்கான பணத்தையும் அவர் கொடுக்குறாரு. ஃப்யூனரல் பார்லருக்கு போகிறாரு. ஃப்யூனரல் பார்லருக்கு போய் அவருக்கான காஃபினையும் அவர் செலக்ட் பண்ணுறாரு. ஓகே, சவப்பெட்டியும் அவர் வந்து செலக்ட் பண்ணுறாரு. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வக்கீல் மூலமாக உங்களுக்கு தெரியும், ஒரு வெளிநாட்டில் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த பாடியை வந்து ரிப்பேட்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆட்டாப்சி போக வேண்டியது இருக்கும். அப்புறம் வந்து லீகலாக வந்து நிறைய ரெட் டேப்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோட தோழியோட தாய் மாமா இந்தியாவில் இறந்துட்டார். அவர் வந்து சிங்கப்பூரை சேர்ந்தவர். சரி, அவரோட உடலை வந்து நம்ம திரும்ப சிங்கப்பூருக்கு அனுப்புறதுக்கு அவ்வளவு ரெட் டேப் இருந்தது. லாட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னாங்க. அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் பிகாஸ் ஒரு ஃபவுல் பிளே வந்து சஸ்பெக்ட் பண்ணுவாங்களே, ஏன் வெளியூர்லேருந்து வந்தவர் இங்கே எப்படி இறந்திருக்காரு, இவர் வந்து இயற்கை மரணமா இல்லை வந்து அவருக்கு ஏதாவது தப்பு இழைக்கப்பட்டிருக்கான்றதெல்லாம் அவங்க வந்து ஆராய்வாங்க. ஸோ அந்த உடலை திரும்ப அனுப்புறது வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் இஸ்வா, ரைட்? ஸோ இவர் வந்து அதற்கான எல்லா விஷயங்களும், அதாவது டாக்டர் ஹர்ஷவர்தன் எல்லா விஷயங்களும் வந்து லாயர் மூலமாக எல்லாமே பண்ணி ரெடி பண்ணிடுறாரு. ஸோ 23ஆம் தேதி ஆசிரமம் போகிறாரு. ஆசிரமத்துக்கு போய் எல்லார்ட்டையும் நான் இந்தியாவுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு இடையில் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசிகிட்டு இருக்காரு. நெருங்கிய நண்பர்கள்கிட்டையும் ஒவ்வொரு நாளும் வீடியோ கால் மூலமாக பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி மார்ச் மாதம் 2023ஆம் ஆண்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நெருங்கிய நண்பர்களை கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து இன்னும் சில மணி நேரம் தான் வாழ்கிறதுக்கு டைம் இருக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் ரெஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களாம் வந்து என்னுடைய உடலை எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வெளியான பிறகு போய் படுக்க போகிறாரு. அது அவருடைய இறுதி தூக்கம், ரைட்? அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட உடல் வந்து அனுப்பி வைக்கப்படுது. அவருடைய இறுதிச் சடங்கு தெலுங்கானாவில் நடக்குது. அவரோட உடல் தெலுங்கானாவுக்கு போய் சேர்ந்து அவருடைய கடைசி சடங்கு ஏப்ரல் 5ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு நடைபெறுது. இந்த சம்பவத்தை பற்றி நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னா, இன்னும் சமூக வலைத்தளங்களில் இவருடைய மேக்னானிமிட்டி பற்றி பேசுகிறாங்க. அதாவது இவரோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து உயிர் போகுது அப்படின்னு சொன்னால் லாட் ஆஃப் பீப்புள் ஜெனரலி கோ த்ரூ டிப்ரெஷன். என்னடா என் வாழ்க்கை போகுது, நான் வந்து சாக போகிறேன்னு அப்படின்ற ஒரு கலக்கம் நிச்சயமாக அதுவும் அவருக்கு இருந்திருக்கும். கலக்கம், ஒரு பயம், அந்த டிப்ரெஷன் எல்லாமே அவருக்கும் இருந்திருக்கும், டாக்டர் ஹர்ஷவர்தனுக்கும் இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் என்னோடய வாழ்க்கை முடிய போகுது, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கை தொடரணும் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று, என்னுடைய இறப்பினால் மற்றவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹி டிசைட்ஸ், எங்கள் அப்பா அம்மா நான் சஃபர் பண்ணுறதையும் பார்க்கக்கூடாது, நீங்கள் வரவே வேண்டான்னு சொல்லி அவர் தனியாகவே சிகிச்சை எடுத்து தனியாகவே வாழ்ந்து, ஆனால் ஒவ்வொரு நாளும் வீடியோ கால் பண்ணி பேசி அந்த தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்ன்றது வந்து நம்ம வாழ்க்கை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை முன்னுதாரணமாக அமையணும், அவங்களுக்கும் எதுவும் ஒரு பாதகம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த். என்னுடைய கடைசி நாட்கள் அப்படின்னு தெரிஞ்சால் என்னை சுற்றி இருக்கிறவங்களை நான் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைமையில் விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். Isn't it great? டாக்டர் ஹர்ஷவர்தனுக்கு a salute, may his soul rest in peace. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.